அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புர்கா அடிமைத்தனமா? இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகின்றது என்பது முஸ்லிம் பெண்கள் அணியும் புர்கா நடைமுறையையே இவர்கள் காரணமாக குறிப்பிடுகிறார்கள். உண்மையில் புர்கா அணிவதில் எந்த அடிமைத்தனமும் இல்லை. அதில் பெண்களுக்கு கண்ணியமும் உயர்வுமே உள்ளது. பெண்கள் முகம், முன் கைகள் தவிர ஏனைய பகுதிகளை மறைத்துக் கொள்வதே இஸ்லாமிய வழக்கில் புர்கா எனப்படுகிறது. அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், நபியே, தமது தலை முக்காடுகளை தொங்கவிட்டுக் கொள்ளுமாறு உமது மனைவியருக்கும் உமது பெண் மக்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களின் பெண்களுக்கும் கூறுவீராக. அதுவே அவர்கள் அறியப்படுவதற்கும் தொந்தரவு செய்யப்படாமல் இருப்பதற்கும் மிகவும் ஏற்புடையது. அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவனாகவும் நிகரில்லா அன்பாளனாகவும் இருக்கிறான் என்று கூறுகிறான். திருக்குரான் கூறும் புர்கா முறையில் முகத்தை மறைப்பது என்பது கிடையாது. முகம், முன் கைகள் தெரியும் அளவு இதர பகுதிகளை மறைத்து ஆடை அணிய வேண்டும். இதுதான் இஸ்லாம் கூறும் புர்கா நடைமுறையாகும். அந்த ஆடை எந்த நிறத்திலும் இருக்கலாம். கருப்பு நிறத்தில்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நவீன உலகில் முஸ்லிம் அல்லாத பெண்கள் கூட பல நேரங்களில் அவ்வாறுதான் ஆடை அணிகிறார்கள். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அணிந்த ஆடை ஏறத்தாழ புர்கா நடைமுறைக்கு நெருக்கமாகவே இருந்தது. முகமும் முன் கைகளுமே மட்டும் தெரியும் அளவு நீண்ட தளர்வான ஆடை அணிவதை ஜெயலலிதா அவர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். தலை முக்காடு மட்டும் அணிந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் வழக்கமாக அணியும் ஆடையுடன் தலைமுக்காடு அணிந்தால் அதுதான் புர்காவாகும். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களின் ஆடையும் ஜெயலலிதா அவர்கள் அணியும் ஆடை போல்தான் இருக்கும். இருவரின் ஆடையிலும் எந்த வித்தியாசமும் இருக்காது. கிறிஸ்துவத்தில் கன்னியாஸ்திரிகள் என்போர் அணியும் ஆடை புர்கா நடைமுறையை போன்றதே. முகமும் முன் கைகளும் மட்டும்தான் தெரியும். தலை உள்ளிட்ட இதர பகுதிகள் அனைத்தும் மறைத்து இருப்பார்கள். முஸ்லிம் பெண்கள் அல்லாத பலரும் முஸ்லிம்களைப் போலவே அல்லது அதற்கு நெருக்கமாகவோ ஆடை அணியும் வழக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு முஸ்லிம் பெண்கள் அணியும் புர்காவை மட்டும் அடிமைத்தனம், பிற்போக்குத்தனம் என்பது நேர்மையான விமர்சனமாகாது. இயல்பாக அணியும் ஆடையுடன் கூடுதலாக ஆடை அணிவதாலேயே அடிமைத்தனம் வந்து விடுமா? நமது நாட்டின் பெண் நீதிபதிகளும் தான் இயல்பான ஆடையுடன் கூடுதல் ஆடை அணிகிறார்கள். ஆதலால் அது அடிமைத்தனமாகிவிடுமா? பெண் மருத்துவர்கள் கூடுதல் ஆடை அணிந்ததால் பிற்போக்குத்தனமா? தொழில் நிமித்தமாக கூடுதல் ஆடை அணியலாம், அது தவறில்லை. ஆனால் மறைக்கும் நோக்கில் கூடுதல் ஆடை அணியக்கூடாது. அது மட்டும் அடிமைத்தனம் என்பது சிந்தனை கோளாறாகும். கர்நாடகாவில் பள்ளி மாணவிகள் ஹிஜாப் அணிய தடை என்ற சட்டம் கொண்டு வந்த போது தன்னெழுச்சியாக அத்தனை முஸ்லிம் பெண்களும் வீதிக்கு வந்து போராடினார்களே. எதற்காக? ஹிஜாப் அணிவது அடிமைத்தனம் என்று இருந்தால் அடிமை சங்கிலியை அறுத்தெறிந்ததற்காக போராடி இருப்பார்களா? ஹிஜாப் எனும் புர்கா அணிவது தங்கள் உரிமை, அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதற்காகவே எல்லா பெண்களும் வீதியில் இறங்கி போராடினார்கள். தாங்கள் விரும்பும் ஆடைகளை அணியலாம் என்று கூறுவோர் புர்காவை விரும்பி அணிந்தால் மட்டும் பிற்போக்குத்தனம் என்பது எந்த விதத்தில் சரி? அரைகுறை ஆடையுடனும் நிர்வாணமாகவும் சுற்றித் திரிவதை சுதந்திரம் என்று கூறுவோர் உடலை மறைத்து கொண்டு புர்கா அணிவதை மட்டும் அடிமைத்தனம் என்று கூறுவது நியாயமா? இதை அடிமைத்தனம் என்று கூறுவதில் இருந்தே இவர்களது முற்போக்கு முகமூடி கிழிந்து விடுகிறது. இந்த உண்மைகளை மறைத்து இஸ்லாம் பெண்ணடிமைத்தனத்தை போதிக்கின்றது என்று அவதூறு கூறுவது சிந்தனையற்றோரின் கூற்றாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.